ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து மேரியோட ஸ்டைலான ஒரு பிரின்சஸ். ஷீ இஸ் ஃப்ரம் குளித்துறை. மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட மத்தி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெங்களூர் மேரியாட் ஹோட்டலில் ஜேசிஐக்காக ஒரு ஈவெண்ட்காக போயிருந்தோம். ஸோ அந்த ஈவெண்ட் அப்போ என்னென்ன நடந்துச்சு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே ட்ரெயின்லேருந்து அப்படியே வந்து நல்லா பக்கி மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே வந்து செக்இன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ரூம் அலொகேஷன் இனிமேல் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வரைக்கும் சரி வெளியில் ஹோட்டல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சுற்றி பார்க்கலாமேன்னு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோங்க. இப்போ நம்ம வந்து என்ட்ரன்ஸில் இருக்கிறோம். ஆக்சுவலி காலையில் இறங்கி வந்த உடனே எடுத்த வீடியோ இது. வந்து ரூம் அலாட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ ரிசப்ஷனில் வெயிட் பண்ணுறதுக்கு வெளியில் வந்து அப்படி வீடியோ எடுக்கலாம்னு வந்துட்டாங்க. ரொம்ப கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா செக்இன் பண்ணுறதுக்கு வர சொன்னாங்க. அதனால் உள்ளே திரும்ப வர ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து மேரியாட்டை சுற்றி பார்த்துட்ருக்கோம். எல்லாருமே கூட வந்துட்டுருக்காங்க. இது வந்து பசும்பொன் மேம், ஷீஸ் ஃப்ரம் மதுரை, அண்ட் பிரியா மேம் ஃப்ரம் விருதுநகர். அந்த ஒருத்தவங்க போகிறாங்களா, அவங்க ஒரு ஸ்டைலான ஒரு பிரின்சஸ். ஷீஸ் ஃப்ரம் குளித்துறை, மினி பிரியா. அது ராஜகோமதி சோலோ பர்ஃபார்மர். நானும் நீ அங்கே நில்லு. இதை கட் பண்ணாதான் நான் கவர் ஆவேன். இப்படி பின்னாடி பிளாக் அண்ட் ஒயிட்டா? உள்ளே வந்த உடனே ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் உள்ளே வந்தோடனே இந்த என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குது. சைடில் ரிசப்ஷன் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து எங்களுக்கான ரூம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏசிஐயில் ZP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜோன் பிரசிடென்ட்ஸ், தமிழ்நாட்டோட ஜோன் பிரசிடென்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டுட்ருந்தாங்க. இன்னுமே ரூம் கொடுக்குறது பற்றின டிஸ்கஷன் தாங்க போயிட்டு இருந்துச்சு. அதனால நாங்கள் அப்படியே ரிசப்ஷனில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம்.
வந்து ரிசப்ஷன் பக்கத்தில் உள்ள ஏரியாஸுங்க. ஆக்சுவலாக 2 டிபார்ட்மெண்ட் மாதிரி பிரிச்சுருந்தாங்க. இப்போ நம்ம போகிறோம் இல்லையா அந்த லெஃப்ட் சைடு, இது ஒரு ஏரியா அண்ட் இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஏரியா. ஸோ 2 சைட்லேயுமே வந்து ரூம்ஸ் அலாட் பண்ணியிருந்தாங்க. நமக்கு அலாட் பண்ணது வந்து ஜஸ்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்லங்க. அங்கே தான் வந்து நம்மளுடைய ட்ரைனிங் ஹால் இருக்குது. ஸோ ட்ரைனிங் ஹால்லேருந்து நம்ம ரூமுக்கு போகிறது வந்து கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம். தேர்ட் ஃப்ளோர் அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ரூமு. ஸோ ரூம் வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. 2 பேத்துக்கும் ஒரு ரூம் அலாட் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் மினி பிரியாவுக்கும் ஒரே ரூமு. ரூம் நல்லா சின்னதாக இருந்தாலும் நல்லா காம்பேக்டாக என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ எல்லாமே உள்ளே இருக்கிற மாதிரி செம்மையாக வச்சுருந்தாங்க. அண்டு இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, அந்த ரூமில் இருந்து நம்ம அந்த கர்ட்டனை விளக்கிட்டு வெளியில் பார்க்கும்போது அந்த வியூ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. உள்ளேயே வந்து அயன் பாக்ஸு, அயன் பண்ணுறதுக்கான டேபிள், நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே உள்ளே வச்சுருந்தாங்க. அண்ட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா எனக்கு பாத்ரூம் வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வழியாக குயிக்காக குளித்து கிளம்பி நம்ம வந்து ட்ரைனிங் ஹாலுக்கு வந்துட்டோம். ஸோ இது என்ன ட்ரைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் செமினார். அதாவது ஜோன் லெவலில் இருக்கக்கூடிய ஜெட்விபி, ஜோன் வைஸ் பிரசிடென்ட்ஸு, பெரிய பெரிய ஜோன் ஆஃபீஸர்ஸ்க்காக வந்து இந்த ட்ரைனிங் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க ஜேசிஐலேருந்து. ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட ரோலை நம்ம வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும், எப்படியெல்லாம் பண்ணணும், எப்படிலாம் நீங்கள் பீப்புளோட டீல் பண்ணணும், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப கிளியராக தெளிவாக சொல்லி தருவாங்க. இந்தியாவில் உள்ள எல்லா பீப்புளையும் சந்திக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. அண்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நான் லன்ச் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து ஹாலுக்கு வெளியில் உள்ள ஏரியா. ஸோ ஹாலுக்கு சைட்லேயே எங்களுக்கு வந்து மத்தியானம் லன்ச் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ சும்மா வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெளியில் வந்திருந்தோம். நம்மளோட ஜோன் வந்து ஜோன் 18 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜோன் 18லேருந்து மொத்தம் 8 ZVPs வந்து இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். ZVPன்னா ஜோன் வைஸ் பிரசிடென்ட்டு சொல்லுவோம். ஸோ நானும் ஒன் ஆஃப் தி ஜோன் வைஸ் பிரசிடெண்ட்டாக இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். இதை மாதிரி இந்தியாவில் மொத்தம் 25 ஜோன் இருக்குது. ஸோ 25 ஸ்டேட்ஸு வேறு வேறு ஸ்டேட்ஸ்லேருந்து ஒவ்வொரு ஜோன்லேருந்தும் இது மாதிரி ZVPs வந்து அட்டன் பண்ண வருவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்தும் எல்லா மக்களையும் நம்ம மீட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இவங்க வந்து ஒரு ஜோன் பிரசிடென்ட். மேடமோட பேர் வந்து அனிதா. அண்டு இவங்களும் வந்து இந்த ட்ரைனிங்காக தாங்க வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ஜோன் பிரசிடென்ட் அண்ட் ஜோன் வைஸ் பிரசிடென்ட்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும் இந்த ட்ரைனிங்கை. இன்னும் உட்காந்து படுத்துருவீங்க போல விட்டா. இதுதான் வந்து ட்ரைனிங் ஹாலு. ட்ரைனிங் ஹாலோட பேக் சைடில் தான் எங்களுக்கு வந்து ஆக்சுவலி நாங்கள் ரூமுக்கு போகிற வழி இருந்துச்சு. ஸோ அது வழியாக அப்படி நம்ம வந்து இந்த சைட்லேருந்து போனோம் அப்படின்னா நமக்கு நம்ம ரூமுக்கு போகிறதுக்கான அந்த லெஃப்ட்டு வந்து வந்துடும். ஸோ இது வழியாக தான் போகிறோம் நாங்கள். டேஸ் அங்கே இருந்தோம். ஸோ 2 நாள் மார்னிங்குமே வந்து ஒர்க் அவுட் இருந்துச்சு. ஸோ மார்னிங் ஒர்க் அவுட் வந்து கண்டிப்பாக அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி, அதனால் எல்லாருமே போய் தான் ஆகணும்.
அது வந்து எங்கே வச்சுருந்தாங்க அப்படின்னா மொட்டை மாடியில் வச்சுருந்தாங்கங்க. ஸோ அங்கே போய் எல்லாருமே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக போனோம். ஸ்விம்மிங் பூல் செம்மையாக இருந்துச்சுங்க. குளிக்கலான்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட டைம் வந்து ரொம்பவே கம்மி. இங்கே வந்து நம்ம ஒர்க் அவுட் முடிச்சுட்டு திரும்ப போய் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு உடனே நம்ம ட்ரைனிங் போகணும். ஸோ குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு தான் டைம் சரியாக இருக்கும். நாங்கள் ஸோ டைம் இருந்தால் திரும்ப வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கேயா இருந்தீங்க இவ்வளோ நேரம்? Oh, yo. Good morning, pa. இந்த இடத்துல வச்சு தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிக்கணும் அப்படின்னா ஸ்விம்மிங் ட்ரெஸ் இருந்தால் தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க என்னென்னா ஒன்றும் இல்லை, குளிச்சிக்கலாம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து போனோங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, நம்ம கண்டிப்பாக குளிச்சே ஆகணும்னு ஒரு வழியாக குளிச்சிட்டோம். ஒரு வழியாக இறங்கியாச்சுங்க. இறங்கி கொஞ்சம் நேரம் குளிக்கலான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு இருந்தோம். எனக்கு ஸ்விம்மிங்லாம் தெரியாதுங்க. சும்மா தண்ணிக்குள்ளே கொஞ்சம் நேரம் கிடக்கணுன்றதுக்காக சும்மா கையாக ஆட்டிட்டு கடந்துட்டு இருந்தேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். லேடிஸ் தான் வந்து ரொம்ப போல்டாக தண்ணியில் இறங்கி குளிச்சுட்டு இருந்தாங்க. ஜென்ஸ்லாம் ரிஸ்க் எடுக்கவே இல்லை. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. ஒர்க் அவுட்க்கு வந்து யார் வேணால் வார்ம் அப் சொல்லிக் கொடுக்கலாம், ஏதாவது எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்கலாம் நாங்கள். ஸோ நான் போய் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாருமே வந்து அந்த குட்டி குட்டி டான்ஸ் ஸ்டெப்ஸ் ஒன்று நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி எக்ஸைட் ஆகிட்டாங்க. எல்லாருமே குழந்தைங்களாவே மாதிரி என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நம்ம ஜெட்பி ராஜலிங்கம் சார் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன்றதே தெரியாமல் பயங்கர சீரியஸாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப சின்சியராக பில்டப் பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது.
இன்னும் லன்ச் வந்து நமக்கு ட்ரைனிங் ஹாலுக்கு வெளியிலே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க பஃபே சிஸ்டமில். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து இங்கே வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதாவது ஹோட்டலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து பஃபே சிஸ்டம் தான். எல்லாமே வந்து தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்கங்க. அதாவது சாலட்ஸ் தனியாக அண்டு பேக்கரி ஐட்டம்ஸ் தனியாக அந்த மாதிரி இருக்கும். அண்ட் மிடில் வந்து ரொம்ப ஹாட்டாக சர்வ் பண்ணுவாங்க. அதாவது அப்பப்போ சூடாக போட்டு தருவது இந்த ஆம்லேட் ஆஃப் பாயில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ், சுடு சுடு தோசை இதெல்லாம் வந்து மிடில் வச்சு சர்வ் பண்ணுவாங்க. ஸோ ஹோட்டலில் சாப்பாடு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹாட் மில்க் வித் கார்ன்ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அது பக்கத்துலேயே வந்து தனியாக ஃப்ளாஸ்கில் வந்து காஃபி அண்ட் டீயும் இருந்துச்சு. நமக்கு எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மேக்ரோன்ஸ் வெரைட்டிஸ் அண்ட் அது சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு அண்ட் அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி சாலட்ஸாக வச்சுருந்தாங்க. அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸு. ஸோ இங்கே வந்து டோனட்டு, கேக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஒரு சைட் ஃபுல்லும் நட்ஸாக நிறையா வச்சுருந்தாங்கங்க. நான் வந்து நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து பசிச்சா சாப்பாடு எடுத்துக்கலான்னு சாப்பிட்டேன். இதில் வந்து குலாப் ஜாமுன், அதுக்கப்புறம் கேசரி, பாஸ்தா அண்ட் ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் சட்னிஸ் அண்ட் சாம்பார்ஸ் இதெல்லாமே இருந்தது. நீங்கள் எது சூடாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அப்பப்போ உங்களுக்கு வந்து போட்டு தோசை அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து போட்டு தர்றாங்க. ஆம்லேட் ஆஃப் பாயில்லாம். ஸோ மிடில் வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்தந்த ஃபுட்டு தாங்க நான் எடுத்துக்கிட்டேன். அதுதான் மேக்ஸிமம் நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸாக நிறைய எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா லைட்டாக வேறு ஏதாவது வேணுன்னா சாப்பிட்லான்னு சாப்பிட்டேன். அகெயின் இது வந்து ஆஃப்டர்நூன் லன்ச்சு ஹாலுக்கு வெளியிலே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து நல்லா சாப்பிட்டோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்புறமா ஈவினிங் வந்து கல்ச்சரல் ட்ரீட் இருந்தது. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க வந்து அவங்கவுங்களோட ட்ரெடிஷனுக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸஸ் வந்து போடணும். இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரியான ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் இல்லைங்களா? அவங்கவுங்க ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு வந்து கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ஈவெண்ட் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அங்கங்கே நிறையா ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோங்க ஆசை தீர. ஈவினிங் வந்து கல்ச்சுரல் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. வந்திருந்த எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஸ்டேட்டுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுட்டு டான்ஸ் பண்ணாங்க. அவங்கவுங்க தன்னோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸில் வந்து கேட் வாக் பண்ணாங்க. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு பொண்ணு மாப்பிள்ளை வந்து வேஷம் போட்டுட்டு ட்ரெடிஷ்னலாக எப்படி மேரேஜ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு நாடகம் ஒன்று பண்ணாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. ஒரு சைடு ஆடுறதா இருந்தால் என்ன பாட்டுக்குங்க ஆடி இருப்பாங்க. ஒரு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான் பெருவலுங்க இங்கு வாழணும்.
எங்கே போகிற? இரு வீடியோ எடுக்கிறேன். டெக்கரேஷன்ஸ் நிறையா இருந்துச்சுங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்தது. ஸோ அதையும் பார்த்துட்டு இருந்தோம். ஹாய், நாங்கள் 2 பேரும் இப்போ ஓடிஎஸ் வந்திருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் எங்கள் லைஃப்பில் என்றைக்குமே மறக்கவே முடியாது. ஸோ ஆல்ரெடி கோமதி கிரேட் லீடர்னு 2 வாட்டி நிரூபிச்சிட்டாங்க. அண்ட் தேர்ட் டைம் நிரூபிக்க போகிறாங்க. அதுக்காக ஒரு ட்ரைனிங் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக அமையறதுக்காக என்னோட பெஸ்ட் விஷஸ் மேம். தேங்க்யூ ரோஜா. கொலீக் ZP-நாலுமே ஐ விஷ் ஹர் ZVP. எஸ் ZVP அதான் சொன்னேன். மேபி நெக்ஸ்ட் இயர். ஸோ கொலீக் ZVP-நாலுமே அவுட்ஸ்டாண்டிங் ZVP அவார்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ. 2 days முடிஞ்சதுங்க. நைட்டு ட்ரெயின். ஸோ ட்ரெயினுக்கு போகணும். நைட்டு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வெளியில் தான் சாப்பிட்ணும். ஸோ வெளியில் சாப்பிட்டுட்டு திரும்ப ஹோட்டலுக்கு போய் ட்ரெயின் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறதுக்காக ரெடியாக இருந்தவங்க. வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய், டேக் கேர்.